ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு வந்து 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்க்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஸோ செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ப்ரீ போர்டு மாதிரி கன்சிடர் பண்ணி எழுதுங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். உங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் உங்கள் கான்ஃபிடன்ஸ் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துருக்கீங்க ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் யூஸ்டு, அது வந்து கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கு. லூப் இன்வேலண்ட், அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ICII, அது வந்து 17 கொஷின், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். GUI ரொம்பவே இம்பார்ட்டன்ட். லோக்கல் ஸ்கோப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன் மார்க் நான் என்ன சொல்லலைன்னா முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் தரமாக படிச்சுக்கோங்க. நீங்கள் பாஸ் ஆகணும்னா, மார்க் எடுக்கணும்னா எல்லாத்துக்குமே 1 மார்க் ரொம்பவே முக்கியம். அதுக்கு தான் சொல்லலை. ஸோ டிஃப்ரென்ஷியேட் நல்லா படிச்சுக்கோங்க. டிஃபைன் நல்லா படிச்சுக்கோங்க. ஸ்டேட், ஸோ இது இப்படிலாம் வருதில்ல, இதெல்லாம் கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமில் வரும். ஸோ இந்த 2 ways to create a new folder, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இன்டர்ஃபேஸஸ் 27 ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அது கண்டினியூஸாக கேட்டுட்ருக்காங்க. ப்ராப்ளம் இஸ் அல்காரிதம் இன் நேச்சர், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் உங்களுக்கு ஒரு மார்க் ஸ்கோரிங் சப்ஜெக்ட். முடிஞ்ச அளவுக்கு அது வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க பாருங்கள். அதே மாதிரி 34 பார்க்குறீங்க. 34 நான் அவ்வளோவா பார்த்ததில்ல, ஆனால் அதில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர், டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ஃபைண்டிங் அ ஃபைல் ஆர் ஃபோல்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 36 அதே மாதிரி கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி 37 வந்து நீங்கள் ஒரு கீழே பி பார்க்குறீங்க. பி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 38 இந்த கோடிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ கோடிங் பொறுத்தளவு கம்ப்யூட்டர் சயின்ஸில் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்துடும். ஸோ கோடிங் நீங்கள் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. கோடிங் வந்து படிக்கணும்னு இல்லை, ஐ திங்க் உங்களுக்கு இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்கள் டீச்சர்ஸோ இல்லை நீங்கள் யூடியூப் நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.